ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி எந்த ஆப் பற்றி பார்க்க போகிறோம்னா இகனெக்ட்ன்ற கம்பெனியோட ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் ரீட்டெயிலர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ரீட்டெயிலர் ஐடி வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்மளுடைய ஸ்டோரோட வெப்சைட் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர் ஐடி ஃப்ரீ தான். டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 வரும். வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெப்சைட்லேயே நம்ம ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி ரீட்டெயிலர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஐடி வாங்கின பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் ரீட்டெயிலர் இருந்தாலும் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த 3 இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அங்கே வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர் மட்டும் தான் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரீட்டெயிலர் மட்டும் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரீட்டெயிலர் செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருடைய மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் போடுறேன். அதே மாதிரி கஸ்டமருடைய நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ரீட்டெயிலருடைய மொபைல் நம்பர் அண்ட் அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமருடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கஸ்டமர் வந்து டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் இருக்காங்களோ அவங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உங்கள் கஸ்டமருடைய பின்கோட். ஓகேங்களா, பின்கோட் நம்பர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கஸ்டமருடைய அட்ரஸ். ஓகேங்களா, உங்களுடைய கஸ்டமருடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக வந்து ஊர் மட்டும் போடுறேன். ஓகேங்களா, நான் காஞ்சிபுரமே கொடுத்துக்கிறேன் அட்ரஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமருடைய ஆதார் கார்டு. ஓகேங்களா, உங்கள் ரீட்டெயிலர் யாரோ அவங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஐடி வந்து சக்ஸஸாக க்ரியேட் ஆகிடும். நான் வந்து ஆதார் கார்டு எதுவும் என்ட்ரு பண்ணலை. ஓகேங்களா, அதனால் ஐடி வந்து க்ரியேட் ஆகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க, கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரீட்டெயிலர் ஐடி உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து ரீட்டெயிலர் ஐடி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி அதோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஓகேங்களா, வாட்ஸ்அப் வந்து இருக்கிற மொபைல் நம்பர் மெயினாக கொடுங்க, ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் வந்து போகும், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் சென்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.